வணக்கம். இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள். இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக. வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இன்று நாம் அமைதியிலிருந்து அத்வைத்த உண்மையைப் பத்தி கொஞ்சம் ஆழமா கேட்க போறோம். ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆமா, இதுல முதல் படியா எந்த நோக்கமும் இல்லாம எந்த திட்டமும் இல்லாம சும்மா இருக்கிறத பத்தி பேசுறாங்க. இதை எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது நாம எதையாவது அடையணும் இல்ல எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லாம இருக்கிறது. ஓ, ஒரு செயல்பாடு இல்லாமையா? ஆமா, ஒரு விதை கனியாகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையா? இல்ல, அது இயல்பா நடக்குது. அதேதான். அது தன் இயல்புல இருக்கு. சரியான நேரத்துல அதுவே முளைக்குது, வளருது, பூக்குது, அப்புறம் கனியாகுது. இது ஒரு நிகழ்வு, நாமளா செய்யற செயல் இல்ல. புரியுது. அப்போ நம்மளும் அந்த மாதிரி வெறுமனே இருக்கணும், அந்தேனே? சரிதான். அந்த இருத்தலே நம்மள மலர வைக்கும். அதுக்கு தனியா எந்த ஒரு முயற்சியோ போராட்டமோ நமக்கு தேவைப்படாது. ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ துறவுங்கிற வார்த்தையை அடிக்கடி கேக்குறோமே, உண்மையான துறவுங்கிறது என்ன? நல்ல கேள்வி. நம்ம பொதுவா துறவுன்னா காடு மலைக்கு போய் உலகத்தையே விட்டுடுறதுன்னு நினைக்கிறோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க எங்க போனாலும் உங்க எண்ணங்கள் உங்க கூடவே வரும் தானே? நிச்சயமா, அதை விட்டுட்டு ஓட முடியாது. அதனாலதான் உண்மையான துறவுங்கிறது உங்க எண்ணங்களோட நீங்க வச்சிருக்கிற ஈடுபாட்டிலிருந்து விடுபடுறது தான். ஓ, எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறதா? எண்ணங்கள் இருந்து இல்ல, எண்ணங்களோட இருக்கிற ஈடுபாட்டிலிருந்து. ஒவ்வொரு எண்ணமும் நம்ம கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணும். ஒரு கதைக்குள்ள நம்மளை இழுக்க பார்க்கும். சரிதான். நாம அந்த அழைப்பை ஏத்துக்க வேண்டியதில்ல. அது வரட்டும், இருக்கட்டும், அதுவா போகட்டும், நம்ம சாட்சியா மட்டும் இருந்தா போதும். அப்போ பெரிய விஷயங்களை ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து தொடங்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல நம்மள மாத்தணும். நம்ம கிட்ட மாத்த வேண்டியது நம்ம கண்ணோட்டம் தானே? அது மட்டும்தான். நம்ம பார்வை மாத்தனா போதும், இந்த உலகமே தானா மாறிடும். ரொம்ப அருமை. இப்ப அடுத்த கட்டமா இந்த தோற்றங்களோட இயல்பை பத்தி பேசலாம். அதாவது இந்த உலகம், நம்ம உடல், நம்ம அடையாளம், நம்ம வியக்தித்துவம், இது ஆராயறது ரொம்ப முக்கியம். பிறப்பு அப்படிங்கறது ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்ல. அதனால அது நமக்கு நினைவுல இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இறப்பும் ஒரு முடிவில்லையா? ஆமா, பிறப்புக்கு முன்னாடியும் இந்த எல்லையற்ற இருப்பு இருந்தது. இறப்புக்கு பிறகும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த உடல், இந்த அவதாரம் எல்லாம் அது அந்த உண்மை மேல போட்டிருக்கிற ஒரு தற்காலிக முகமூடி மாதிரி, அவ்வளவுதான். அந்த முகமூடிய நாம உண்மைன்னு நம்பும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, பயம், கட்டுப்பாடு எல்லாம் அப்பதான் வருது. நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை பத்தியும் ஒரு அழகான உதாரணம் இருக்கு. மணியோசை கேட்கறதுனால அந்த மணி நமக்கு சொந்தமாகாதுன்னு. அதேதான். அது போல சிந்தனைகளோட ஒலி நமக்கு கேட்கறதுனால அந்த சிந்தனைகள் நமக்கு சொந்தம்னு அர்த்தம் இல்ல. ஓ, அப்ப நம்ம சிந்தனைகளோட உரிமையாளர் இல்ல. இல்ல, நாம அந்த சிந்தனைகளை அறியற ஒரு வெளி, ஒரு பிரஸ்டென்ச். இந்த புரிதல் வந்தாலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆமா இல்லையா? நம்ம எண்ணங்களை நாம அவ்வளவு தீவிரமா எடுத்துக்க வேண்டியதில்ல. நிச்சயமா, மேகங்கள் மாதிரி அது வரும் போகும். நாம வானம் மாதிரி நிலையா இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாதிரி தான் நான்னு சொல்றதும் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, உங்க உடம்புல இந்த உலகத்தோட எல்லா கூறுகளும் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே. பிரபஞ்சமே தன்னை நமக்கு ஒரு பரிசா கொடுத்திருக்கு. ஆமா, ஒரு நாள் அது கொடுத்த பரிசை திரும்ப கேட்கும்போது நாம துயரப்படாம ஒரு புன்னகையோட திருப்பி கொடுக்கணும். ஆமா, அது இழப்பு இல்ல, கடன் வாங்குனத அன்போட திருப்பி கொடுக்கற மாதிரி. சரிதான். மரணம்ங்கிறது ஒரு திரும்புதல், அவ்வளவுதான். அப்போ உண்மையான விடுதலைனா என்ன? அது எங்க இருக்கு? அது வெளியில நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது வெளி உலகத்து மேல நாம வச்சிருக்கிற பற்றுக்களிலிருந்து விடுபடுற ஒரு உள் அனுபவம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்களே, சிறையில இருக்கிற துறவி. ஆமா, சிறையில இருக்கிற துறவி சுதந்திரமானவர். ஆனா அரியணையில இருக்கிற அரசன் கட்டுப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பந்தம்ங்கிறது வெளிச்சூழலால வர்றதில்ல, அது நம்ம மனசுல இருக்கிற பற்றுக்களால வருது. அரசனுக்கு அவன் ராஜ்யம், அதிகாரம், புகழ் மேல பற்று இருக்கு. அதுதான் அவனோட சிறை. ஆனா துறவிக்கு
துறவிக்கு எது மேலேயும் பற்றில்ல. அதனால அவனோட உடல் சிறையில இருந்தாலும் அவனோட உணர்வு சுதந்திரமா பறக்குது. ரொம்ப சரி. வர்றது எல்லாமே போகுங்கிறதும் ஒரு முக்கியமான உண்மை. ஆமா, சுகம் வரும் போகும், துக்கம் வரும் போகும், எதுவுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரமானது மட்டும்தான் இந்த வருதல் போதலுக்கு அப்பாற்பட்டது. அப்போ நம்ம வாழ்க்கை 1 நிமிஷமோ 50 வருஷமோ அதை ஏன் இந்த நிலையற்ற விஷயங்களுக்காக வீணடிக்கணும்? அதுதான் கேள்வி. அதை வீணடிக்க கூடாது. நம்மள பாதுகாக்கிறதுக்காக நாம பயன்படுத்துற உத்திகளே நம்மள கட்டி போடுற சங்கிலிகள்னு சொல்றாங்களே, நம்ம நம்பிக்கைகள், கொள்கைகள் மாதிரி. ஆமா, அதுதான் முரண்பாடு. நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நாம உருவாக்குற ஒவ்வொரு சித்திரமும் நமக்கு நாமே வரைஞ்சிக்கிற ஒரு சிறைச்சாலை. அந்த நாண பாதுகாக்க போராடும்போது நாம உலகத்தோட இன்னும் ஆழமா பிணைக்கப்படுறோம். அதனாலதான் சொல்லப்படுது, உலகத்திலிருந்து விடுபடணும்னா முதல்ல நீங்க உங்களிடமிருந்து விடுபடணும். உங்களிடமிருந்து விடுபடுறதா? ஆமா, அந்த நான் என்ற எண்ணத்திலிருந்து. கடந்த கால நினைவுகளை விட்டா இறந்த காலம் போயிடும். எதிர்கால பயங்களை விட்டா எதிர்காலம் போயிடும். இது ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா, கடந்த காலத்தை போக விடுங்க, எதிர்காலத்தை பத்தின கவலையே கைவிடுங்க. அப்போ மிஞ்சுறது இந்த கணம் மட்டும்தான் நிகழ்காலம். அது ஒவ்வொரு நொடியும் புத்தம் புதிதா நம்ம மேல பொழியுது. இந்த கணத்துல எந்த பாரமும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சுதந்திரமா இருக்கீங்க, இங்கேயே, இப்பொழுதே. சரி, இப்போ இன்னும் ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். போலாம். இதையெல்லாம் பாக்குறவன் யார்? இந்த உலகத்தை, இந்த உடலை, இந்த எண்ணங்களை பாக்குற நான் யார்? இதுதான் விசாரணையோட உச்சம். பார்ப்பவன் இல்லாம பார்க்கப்படுற பொருள் ஏது? இல்ல, ஒன்ன பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரி, அப்போ அந்த பார்ப்பவனும் ஒரு பொருள் தானே? ஏன்னா நான் பார்க்கிறேன்னு நீங்க சொல்லும்போது அந்த நான்கிற எண்ணத்தையும் உங்களால கவனிக்க முடியுது. ஆமா, அதையும் பார்க்க முடியுது. அப்போ உண்மையான மூலம் எது? அந்த கடைசி சாட்சி. அந்த உண்மையான மூலத்தை நாம ஒரு பொருளா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொருள் இல்ல. அப்போ அது என்ன? அதுதான் எல்லாத்தையும் அறியிற ஒரு களம், ஒரு விழிப்புணர்வு. அதுக்கு இடம் காலம் எல்லாம் கிடையாது. அதனால எங்கேன்ற கேள்விக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது. ஓ, அப்போ பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படுற பொருளுக்கும் நடுவுல இருக்கிற தட கரையும் போதுதான் புரிதல் வருமா? ஆமா, அந்த பிரிவினை உணர்வு அழியும் போது ரெண்டும் ஒண்ணுல கரைஞ்சிடும். அப்போ எது பார்ப்பவன் எது பார்க்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. மரத்தோட கிளை இலைகளை பார்த்து மயங்கி மூலமான விதைய மறந்த மாதிரி. அருமையான உதாரணம். மூலத்தை மறக்கிறது தான் நம்மள மூலத்திலிருந்து விலக்கி வைக்குது, தோற்றங்கள்ல தொலைஞ்சு போக வைக்குது. இந்த தேடலோட இறுதியில நாம சேர்ற இடம் மௌனம்தான்னு தோணுது. நிச்சயமா, அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, பெயர்னா என்ன, வடிவம்னா என்ன? நம்மள மத்தவங்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுற சின்னங்கள். சரிதான். ஆனா அந்த முழுமையான உண்மைக்கு பேரும் இல்ல, வடிவமும் இல்ல, அதுக்கு எந்த அடையாளமும் இல்ல. ஊஷன் என்ற ஞானியோட நிலைய பத்தி சொல்றாங்க. அவரு ரொம்ப நிறைவாவும் அதே சமயம் ரொம்ப காலியாவும் இருக்காருன்னு. ஆமா, அவர்கிட்ட எதையும் சேர்க்க முடியாது, எதையும் அகற்றவும் முடியாது. அவர் வெளி உலக உணர்வுகள்லயும் இல்ல, உள் உலக எண்ணங்கள்லயும் இல்ல. ஆனா ரெண்டையும் அறிபவரா இருக்கார். இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே. அதுதான் உண்மையான நிலை. அது நிறைவு, அதே சமயம் காலி. அதுதான் தூய விழிப்புணர்வு. கனவுல இருக்கிற அசௌகரியத்தை வசதியான படுக்கையால சரி செய்ய முடியாதுங்கிற உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, கனவோட பிரச்சனைக்கு கனவுக்குள்ள தீர்வு கிடையாது. கனவுல இருந்து விழிக்கிறது தான் ஒரே தீர்வு. அதே மாதிரி நாம இந்த வாழ்க்கைங்கிற கனவுல இருந்து விழிச்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் ஞானம். அப்போ உடல் இறக்கும்போது யார் இறக்குறா, என்ன இறக்குது? இதுதான் கடைசி விசாரணை. ஆமா, இந்த கேள்விய மனசால பதில் சொல்ல முயற்சிக்காம உங்களுக்குள்ள ஆழமா எடுத்துட்டு போகணும். அந்த விசாரணையில நான்கிற எண்ணம் எரியணும். சூன்யம் வந்தா மூடு பனி விலகுற மாதிரி சந்தேகங்கள் விலகி தெளிவு பிறக்கும். பனி விலகும், உண்மை பிரகாசிக்கும். ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல். அமைதியா கேட்ட அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. இந்த மௌனம் உங்களுள் தொடரட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.